OnePlus ஓட 2024 flagship வந்துருச்சுங்க ஃபைனலி. நிறைய நாளுக்கு அப்புறம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். OnePlus 12 is here. லாஸ்ட் இயர் OnePlus 11 வந்து ஒரு தாறுமாறான ஃபோனா இருந்தது. ஏன்னா பிரைசிங்கும் சூப்பரா இருந்ததுங்க. இந்த வருஷம் OnePlus 12 ஓட பிரைஸை இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. இன்க்ரீஸ் பண்ணாலும் அப்கிரேட்ஸ் இருக்கா இல்ல இஸ் இட் வொர்த் இட் அப்படின்னு இந்த வீடியோல நான் இந்த ஃபோன் அன்பாக்ஸ் பண்ணி உங்களுக்கு சொல்றேன். அது இல்லாம OnePlus 12 கன்சிடர் பண்ணலாமா இல்ல அதோட அஃபோர்டபுளா இருக்கிற iQOO 12 வாங்கலாமா அதையும் நான் இந்த வீடியோல உங்களுக்கு கிளியர் பண்ணிடுறேன். இதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க சேனல்ல வந்திருக்கீங்கன்னா என் பேர் யஷாத். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ட்ராக்கின் டெக் தமிழ். ஆரம்பிக்கலாமா? பாக்ஸ் பாத்தீங்கன்னா அதே சேம் ரெட் கலர் பாக்ஸ் OnePlus கிராஸ் ஹேசல்பிளாட் OnePlus 12 னு கிளியரா போட்டிருக்கு. இட்ஸ் குட். தொடர்ந்து பார்த்தலாமா குவிக்லி. அஃப்கோர்ஸ் OnePlus ஓட பாக்ஸ் பேக்கேஜிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிரும். ஸ்டார்டிங் வித் த கேஸ், ஒரு நல்ல குவாலிட்டி சிலிகான் கேஸை கொடுத்துட்றாங்க. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா பேப்பராக கொடுத்துருவாங்க. அஃப்கோர்ஸ் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு சிம் கார்டு டூல் இருக்குது, வெல்கம் கார்டு, குவிக் கைடு, நெவர் செட்டில் லோகோ. இது என்ன ஃபோன் ஸ்டிக்கர் தனியாக கொடுத்துருக்காங்க, மெம்பர்ஷிப் கார்டு, ரெட் கேபிள் கிளப். இந்த ஃபோன் ஸ்டிக்கர் என்ன காட்டுற ஒரு தடவை இங்கே பாருங்க. இந்த ஃபோன் ஸ்டிக்கர் வந்து நீங்கள் ஃபோனில் ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஏன்னா அது வந்து ஃபோனோட ஹோல்ஸை சீல் பண்ணிடும். சேஃப்டி கைடு. கீழே விழுந்த விஷயத்தை வெளியே எடுத்துடலாம். லெட்ஸ் டேக் அ லுக் அட் த ஃபோன். ஒரு 2 நிமிஷத்தில் ஓகே. பாக்ஸில் வந்து உங்களுக்கு ஒரு 100 வாட் சூப்பர் வூக் சார்ஜர் கொடுத்துட்றாங்க. அண்ட் அதை தவிர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டைப் A to டைப் C கேபிளும் உங்களுக்கு கிடைச்சிரும். ஓகே, ஃபைனலி லெட்ஸ் டேக் அ லுக் அட் த ஃபோன். இன்ஃபேக்ட் இந்த OnePlus 12 ஓட சைனீஸ் வேரியன்ட் இம்போர்ட் பண்ணி அதோட கேமரா ரிவ்யூ நாங்கள் பண்ணியிருந்தோம். அது வந்து ஒயிட் கலரில் இருந்தது. ஆனால் இந்த ஃபோன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இட்ஸ் இன் கிரீன். ஓ நைஸ். ஓ, இந்த கிரீன் கலர் செமையா இருக்குங்க பார்க்கறதுக்கு. ஒரு மார்பிள் ஃபினிஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க. பேட்டர்ன்ஸ்லாம் இருக்கு. இட் லுக்ஸ் லைக் அ மார்பிள் பட் இட்ஸ் ஆக்சுவலி கிளாஸ். இன்ஃபேக்ட் கார்னிங் Gorilla Glass 5 ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த கேமரா மாடியூல் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்குங்க பார்க்கறதுக்கு. ஒரு லக்ஸரி வாட்ச் மாதிரி பண்ணிருக்காங்க. லுக்ஸ் வெரி குட். சைடுல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அலுமினியம் ஃப்ரேம் கிடைச்சிரும். அண்ட் ஃப்ரண்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா கார்னிங் Gorilla Glass விக்டஸ் ப்ரொடெக்ஷனும் கொடுத்துருக்காங்க. சரி, விக்டஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா கண்டிப்பா ஸ்டடியா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல நிறைய பேர். ட்ராப் பண்ணி பார்த்தலாமா? Okay, it's fine, no problem. Let's do a... It's fine. Thankfully, it's fine. ஒரு பிரச்சனை இல்லை. பட் ஆஃப்கோர்ஸ் இது வந்து ஒரு பேசிக் ட்ராப் டெஸ்ட் தான். இதோட ஹைட் லெவல் இருந்தால் கண்டிப்பாக கிளாஸ் அண்ட் கிளாஸ் வில் ஷட்டர். பட் லெட்ஸ் டேக் அ லுக் அட் த கேஸ். எப்படி இருக்கு ஃபிட்னு? கேஸ் தாறுமாறாக இருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜென்ரலி OnePlus ஃபோன்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல குவாலிட்டி கேஸ் கொடுத்துருவாங்க. இட்ஸ் அ குட் திங். ஆனால் ஒரு விஷயம் நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணுங்க. ஃபோனோட வெயிட் ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு. எஸ், ஃபோனோட வெயிட் ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னு எனக்கு தோணுது. கம்பேர்ட் டு OnePlus 11 தோ இட்ஸ் டெஃபினெட்லி வெரி வெரி ஹெவி. புது வெயிங் மிஷின் வந்திருக்குங்க ட்ராக்கின் டெக் ஆஃபீஸில். Wait, what? No, this is wrong. What? Oh, this is reading it wrong, dude. The weight of the phone is minus चल रहा उसका. क्या हो रहा है भाई? It's reading 180 grams, dude. ग्राम फोन है. अबे चल रहा है. सब गलत ये दे रहा है. ये आसुदे. हाँ? Oh my god. What? चलो जो ये टाइम पास ना करू घेऊन जाता. अरे तुम्ही एमएल मध्ये ठेवलं होतं. एमएल मध नहीं, ग्राम्स में भी. अबे इसका 185 ग्राम वेट नहीं है. चला घेऊन जा. एक सेकंड रुक. तेरे को सामने बताता. रुक. इसको भी ग्राम का वेट है इसका. कशाला मागो तुम मग असली घंटे. अभी से 30 में डाल दो तुम लोग. हाँ, बैटरी कम है तो थोड़ा कम में सर. क्या रे आदित्य, कुछ भी नहीं रे. और तो कॉन्फिडेंटली बोल के जा रहा है. ओ बैटरी कम हो गया होगा. ஐயா, நீங்க என்னென்னமோ பேசுறீங்க. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கியா. ஸோ அதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் நாங்கள் வாங்கின புது வெயிங் மெஷின் இஸ் நாட் ஒர்க்கிங் ஃபைனுங்க. ஓல்ட் இஸ் கோல்டு எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ லெட்ஸ் குவிக்லி செக் த வெயிட். 221 கிராம்ஸுங்க. ஓய்யோ, தட்ஸ் வெரி ஹெவி. ஒரு ஹெவியான ஃபோன், ஒரு திக்கான ஃபோன், ஒரு வெயிட் உள்ள ஃபோனுங்க. அண்ட் ஆஃப்கோர்ஸ் இந்த வெயிட் இன்க்ரீஸ்க்கான காரணம் இருக்குது. அதை பற்றி நான் கண்டிப்பாக பேசுவேன். பட் அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயம் பார்த்தலாமா? என்ன போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த தடவை OnePlus டைப் சியோட ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. இட்ஸ் நாட் USB டைப் சி 2.0, இட்ஸ் USB டைப் சி Gen 3.2. அண்ட் இந்த ஸ்பீட் இன்க்ரீஸ்னால உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா ஃபாஸ்டர் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீட்ஸ் கிடைக்கும். அதுவும் இல்லாமல் நீங்கள் ஒரு கேமராக இருந்தீங்கன்னா டேரெக்டாக USB அவுட் பண்ணி நீங்கள் ஸ்ட்ரீமிங் ஆப்ஸில் நீங்கள் கேம் ஸ்ட்ரீமிங் ஈஸியாக பண்ணிக்கலாம், விச் இஸ் வெரி நைஸ். அதை தவிர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்தில் உங்களுக்கு ஒரு சிம் கார்டு ட்ரே இருக்குது. அது பக்கத்துலேயே ஒரு மைக் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு சிம் கார்டு டூல் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதை இங்கே குத்திக்கோங்க.
ஆல்வேஸ் பி கேர்ஃபுல். அர்னப் டட்டி டட்டியா யோசிச்சுட்டு இருக்கா கீழே உட்காந்துட்டு. எனக்கு தெரியும் நிறைய பேர் காமெண்ட்ல சொல்றீங்கன்னு கான்டென்ட் கொஞ்சம் ஏ ரேட்டடாக போகுதுன்னு. பட் இதில் வந்து 2 சிம் கார்ட்ஸ் இருக்கு. ஐ மீன் 2 நானோ சிம் கார்டு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க, மெமரி கார்டு சப்போர்ட் இல்லை. அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்தில் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்பீக்கர் கிரில் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ரைட் சைடில் பவர் பட்டன் இருக்குது, அதுக்கு மேலேயே வால்யூம் ராக்கர் இருக்குது. அதுக்கு மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மைக் இருக்குது, அது பக்கத்துலேயே வந்து ஒரு இன்ஃப்ராரெட் பிளாஸ்டர் இருக்குது. அனதர் ஸ்பீக்கர் கிரில் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே இருக்கவே இருக்குங்க என்னோட ஃபேவரட் விஷயம் ஒரு OnePlus ஃபோனில், அலர்ட் ஸ்லைடர். ஆனால் இந்த தடவை என்ன பண்ணியிருக்காங்கன்னா லெஃப்ட் சைடில் போட்டிருக்காங்க அலர்ட் ஸ்லைடர், ரைட் சைடில் இல்லாமல். அதனால ஏதாச்சும் பிரச்சனை வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா சுத்தமாக எதுவும் பிரச்சனை இல்லை. இட்ஸ் ஜஸ்ட் மசில் மெமரி நீங்கள் சேஞ்ச் பண்ணணும், அவ்வளோதான். ஓவரால் டிசைனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டர்டியான ஃபோனாக இருக்குது. லேட்டஸ்ட் கார்னிங் கிளாஸ் ப்ரொடெக்ஷன் வேறு கொடுத்துருக்காங்க. ஃபங்க்ஷனல் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நல்லா கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. என்ன கொஞ்சம் வெயிட் தான் அதிகமாக இருக்குது, பட் we will manage. ஓகே, ஃபோனை ஸ்விட்ச் ஆன் பண்ணலாமா? ஸோ OnePlus ஸ்க்ரீன் நீங்கள் பார்த்தீங்கன்னா 6.82 இன்ச்சஸ் பண்ணிட்டாங்க. ஆமாங்க, அதோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனாலையும் ஃபோனோட சைஸும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் இந்த ஃபோனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் நாங்கள் நோட்டீஸ் பண்ணது வந்து ஸ்க்ரீன் கார்டு போட்டிருக்காங்க. அண்ட் ஸ்க்ரீன் கார்டோட குவாலிட்டி அவ்வளோ நல்லா இல்லை. அஃப்கோர்ஸ் நாங்கள் வந்து ஃபோன் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கனால இட்ஸ் ஆல் செட் அப். பட் இந்த டிஸ்பிளேல வந்து உங்களுக்கு இட்ஸ் an AMOLED டிஸ்பிளே. இதில் வந்து உங்களுக்கு 120 Hz LTPO பேனல் கொடுத்துருக்கனால 1 Hz to 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டும் கிடைக்கும். ஸோ 1 Hz வரைக்கும் நாங்கள் செக் பண்ணப்போ இட் கோஸ், விச் இஸ் வெரி வெரி குட். ஆனால் ஒரு தடவை நாங்கள் ஒரு பக் நோட்டீஸ் பண்ணோம். என்னன்னா 120 ஹெர்ட்ஸ்ல வச்சாலும் இல்ல ஆட்டோ செலக்ட்ல வச்சாலும் ஃபோன் வந்து 60 ஹெர்ட்ஸ்ல தான் ஓடிட்டு இருந்தது. சரி, ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு ரீஸ்டார்ட் பண்ண போது இட் ஒர்க் ஃபைன். அது ஒரு தடவை பிரச்சனை ஆச்சு. ஸோ இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம் தட் மச். ஒரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன் டிசைனை பத்தி பேசும்போது. இதுல IP65 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, which is slightly better than OnePlus 11. அதுல IP64 இருந்தது. ஆனா அந்த IP65 ரேட்டிங் நான் இப்போ சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, நீங்கள் இந்த ஃபோனை வந்து மழை காலத்தில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணி விழுகும் போது ஸ்க்ரீனில் டச் ஸ்க்ரீன் ஒர்க் ஆகுங்க. ரெயின் டச் ஃபீச்சர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, விச் இஸ் வெரி வெரி நைஸ். அதை தவிர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் வந்து உங்களுக்கு HDR சப்போர்ட் கிடைச்சிடும். டால்பி விஷன் சப்போர்ட் கூட இருக்கு. பட் டால்பி விஷன் சப்போர்ட் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் கிடைக்காது, விச் இஸ் வெரி வியர்ட். அண்ட் HDR டெஸ்டிங் நாங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது நெக்ஸ்ட் டு iQOO 12, OnePlus 12 HDR பர்ஃபார்மன்ஸ் ஸ்லைட்லி பெட்டராக இருந்தது. ஏன்னா இதில் வந்து உங்களுக்கு ஹைலைட் கண்ட்ரோல் நல்லா கொடுத்துருக்காங்க. ஆனால் ஓவராலாக கலர்ஸ் வந்து சிமிலராக தான் இருக்குது ரெண்டுத்துலையுமே. அப்புறம் இந்த டிஸ்பிளேல வந்து உங்களுக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கிடைச்சிடும். ஆப்டிக்கல் தான், பட் இட் ஒர்க்ஸ் வெரி ஃபாஸ்ட், வெரி வெல். ஹாப்டிக் ஃபீட்பேக் ரெஸ்பான்ஸ் கூட தார்மாரா இருக்குங்க. டைப் பண்ணும்போது இட்ஸ் வெரி வெரி குட். இன்னொரு விஷயம், OnePlus 12ல PWM டிமிங்கும் நல்லா கொடுத்துருக்காங்க. 2160 Hz PWM டிமிங் கொடுத்துருக்காங்க. பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஒரு ஃபீச்சரை வந்து OnePlus திருப்பி கூவி சொல்றாங்க, 4500 nits பீக் பிரைட்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இது கொஞ்சம் டெக்னிக்கலாக போய் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி ஆகணும் உங்களுக்கு. இந்த 4500 nits பீக் பிரைட்னஸ் நீங்க பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு 1% APL விண்டோல தான் ஒர்க் ஆகும். அப்படின்னா உங்க டிஸ்பிளேல இருக்க எல்லா பிக்சல்ஸ்லயும் உங்களுக்கு வந்து 4500 nits கிடைக்காது. 1% பிக்சல்ஸ் தான் உங்களுக்கு அந்த 4500 nits of peak brightness கிடைக்கும். சோ சின்ன விண்டோல தான் உங்களுக்கு அந்த 4500 nits of peak brightness கிடைக்கும். சோ ஃபுல் டிஸ்பிளேல நீங்க உங்களுக்கு ஃபுல் பிரைட்னஸ்ல நீங்க வந்து யூஸ் பண்ண விரும்புறீங்கன்னா ஒரு ஒயிட் ஸ்கிரீனை போட்டு அப்போ வந்து உங்களுக்கு பீக் பிரைட்னஸ் HBM மோட்ல 1600 nits கிடைக்கும். சோ அதாங்க டிஃபரன்ஸ். ஆனா 1600 nits கூட நீங்க பாத்தீங்கன்னா இட்ஸ் வெரி வெரி பிரைட்டுங்க, வெரி வெரி பிரைட். பிரச்சனையே இல்லை, இட்ஸ் வெரி குட். சூப்பரான ஃபோனு, வெளியே எடுத்துட்டு போனாலும் லெஜிபிளா இருக்கு, பிரச்சனை இல்லை. இன்னொரு விஷயம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நான் சொல்ல மாட்டேன், OnePlus 12ல கர்வ் டிஸ்ப்ளே கொடுத்துருக்காங்க. இப்போ எல்லாரும் ஃபிளாட் டிஸ்ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க, இன்க்ளூடிங் S24 Ultra. பட் OnePlusல கர்வ்ட் இருக்கு. உங்களுக்கு கர்வ் பிடிக்குமா, ஃபிளாட் பிடிக்குமா அப்படின்னு கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. லெட்ஸ் டாக் அபௌட் தி பெர்ஃபார்மன்ஸ். உள்ள வந்து உங்களுக்கு Snapdragon 8 Gen 3 ப்ராசஸர் கிடைச்சிரும். ரெண்டு வேரியன்ட்ஸ் இருக்கு, 12 GB 16 GB. யூ கெட் LPDDR5X RAM அண்ட் UFS 4.0 ஸ்டோரேஜும் கொடுத்துருக்காங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங் நாங்கள் பண்ணும்போது பர்ஃபார்மன்ஸ் வந்து கண்டிப்பா iQOO 12 கம்பேரிசனில் இட் வாஸ் நாட் தட் குட். ஏன்னா Antutu ஸ்கோர் கம்மியாக இருந்தது, Geekbench ஸ்கோரும் கம்மியாக இருந்தது, CPU ஸ்டெபிலிட்டி ஸ்கோரும் கம்மியாக இருந்தது, GPU ஸ்டெபிலிட்டி ஸ்கோரும் கம்மியாக இருந்தது. ஸோ ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பெஞ்ச்மார்க்ஸில் வந்து கண்டிப்பா iQOO 12 வந்து OnePlus 12 பீட் பண்ணுது. ஆனால் ரியல் வேர்ல்டு நாங்கள் வந்து ஜென்ஷன் இம்பாக்ட் 30 நிமிஷம் விளாண்டோம் highest graphicsல 60 frames per secondல. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு average frame rates வந்து 59.5 பக்கம் கிடைச்சது on OnePlus 12 and frame drop அதிகமா ஆகல and performance வந்து very similar to iQOO 12 இருந்ததுங்க. பெஞ்ச்மார்க்ஸ்ல performance நல்லா இல்ல, ஆனா ரியல் வேர்ல்ட்ல performance நல்லா இருக்கு அப்படி நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கான காரணம் என்னன்னா Snapdragon 8 Gen 3ல வந்து performance headroom அதிகமா இருக்கு. அப்படினா performance இங்க இருக்குன்னா கேம்ஸ்க்கு இவ்வளவுதான் தேவை performance. So it works really well. But overall நீங்க கேமரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா நான் iQOO 12 தான் கன்சிடர் பண்ண சொல்லுவேன். ஏன்னா இதுல வந்து flat display கொடுத்திருக்காங்க. Flat display is better for gaming. But performance வந்து அவ்ளோ கிரேசியா இல்லாம இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குங்க. பேட்டரி லைஃப். ஓய்யோ, OnePlus 12ல பேட்டரி லைஃப் என்னமா கொடுத்துருக்காங்க. நாங்க யூஸ் பண்ணும்போது எங்களுக்கு கன்சிஸ்டன்ட்டா 8 மணி நேரத்துக்கு மேல ஸ்கிரீன் ஆன் டைம் கிடைச்சதுங்க. ஈஸியா நீங்க 1.5 days யூஸ் பண்ணலாம் வித்வுட் எனி வரி. சார்ஜ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, பேட்டரி ட்ரெயினே ஆக மாட்டேதுங்க. ஒரு ஃபிளாக்ஷிப் Snapdragon 8 Gen 3 சிப் உள்ள ஃபோனுக்கு இந்த மாதிரி ஒரு பேட்டரி லைஃப் இருந்துச்சுன்னா என்ன தாறுமாறா இருக்குல்ல. ஏன்னா இதுல 5400 mAh பேட்டரியும் கொடுத்திருக்காங்க, which is very very good. அது தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா 80 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. ஒரு 35-40 நிமிஷத்துல ஃபுல் சார்ஜ் ஆயிரும். And you also get wireless charging of 50 watt.
50 வாட் கொடுத்துருக்காங்க வயர்லெஸ் சார்ஜிங். 2000 ரூபாய்க்கு உங்களுக்கு அந்த வயர்லெஸ் சார்ஜர் வந்து OnePlus வெப்சைட்லேயே கிடைச்சிரும். நீங்கள் அங்கேருந்து வாங்கிக்கலாம். பேட்டரி லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் வந்து நாட் த பெஸ்ட் அப்படின்னு சொல்வேன் நான். நெட்வொர்க் கேபிலிட்டிஸ் கேட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. 19 5G பேண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இந்தியாவில் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை யூஎஸ்ல யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை டிம்பக்டூவில் யூஸ் பண்ணிக்கோங்க. இட் வில் ஒர்க் அப்சல்யூட்லி ஃபைன். டிம்பக்டூவில் 5G இருக்கா? டெல்லி டிம்பக்டூன்னு ஒரு கண்ட்ரி இருக்கு. If I'm not wrong, or is it a fantasy world that people talk about? No, there is a country. உனக்கு ஆவடி தான் தெரியும், உனக்கு அடி தான் விழுகும். ஆமாண்டா, டிம்பக்டூ இருக்கு. ஆஃப்கோர்ஸ் இட்ஸ் நாட் அ கண்ட்ரி, இட்ஸ் சிட்டி. ஐ டோன்ட் நோ. எனிவே, சரி, நீங்கள் எங்கே போனாலும் பேசிக்லி 5G பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். வைஃபை கூட உங்களுக்கு வந்து வைஃபை 7 கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் 5.4 சப்போர்ட் இருக்குது, NFC சப்போர்ட் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஒர்க்ஸ் வெரி வெல்லுங்க, பிரச்சனையே இல்லை. ஓகே, இன்னொரு விஷயம் OnePlus 12 வந்து iQOO 12 கண்டிப்பாக பெட்டராக இருக்குது. என்னன்னு சொல்லுன்னா, அது வந்து சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸுங்க. ஆமாம், இதில் Oxygen OS 14 கொடுத்துருக்காங்க பேஸ்ட் ஆன் Android 14. சுத்தமாக ப்ளோட்வேர் ஆப்ஸ் இல்லை, க்ளீனான மினிமலான சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஃபாஸ்ட்டாக இருக்குது, ஸ்மூத்தாக இருக்குது, ஃபீச்சர்ஸும் எக்கச்சக்கமாக கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஃப்ளோட்டிங் விண்டோஸ் கிடைக்கும், உங்களுக்கு ஆப் லாக் இருக்குது, உங்களுக்கு ஸ்பிளிட் ஸ்க்ரீன் இருக்குது, எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆனால் என்னென்னா, அந்த லாக் ஸ்க்ரீன் மேகசின் வால்பேப்பர் மாதிரி இருக்குது ஹைப்பர் ஓஎஸ்லையும் iOSலையும், அதெல்லாம் இதில் இல்லை. பட் அதர்வைஸ் குட் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, ஃபைனலி கேமராஸை பற்றி சொல்லணும்னா, OnePlus 12 கேமரா செட்டப் வந்து உங்களுக்கு 50 MP பிரைமரி கேமரா கிடச்சிடும். அது வந்து LYT-808 சென்சர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் உங்களுக்கு 48 MP அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் 64 MP Omnivision OV64B சென்சர் உள்ள 3x பெரிஸ்கோப் கேமரா கொடுத்துருக்காங்க. எஸ், பெரிஸ்கோப் கேமரா இருக்குங்க இதில் OnePlus 12, which is very very good. அண்ட் ஃப்ரண்ட்லையும் செல்ஃபி கேமரா அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. 32 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. அந்த 32 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா தாங்க ஐ எம் ஸோ ஹாப்பி வித் இட். அதோட ரிசல்ட்ஸ் தாறுமாறாக இருக்குங்க. டீட்டெயில்ஸ் நல்லா இருக்குது, ஸ்கின் டோன்ஸ் நல்லா இருக்குது, HDR பர்ஃபார்மன்ஸ் ஓரளவு பரவாயில்ல, அண்ட் போர்ட்ரேட் ஷாட்ஸ் கூட நல்லா இருக்குது. லோ லைட்டில் கூட செல்ஃபிஸ் எடுத்திங்கன்னா இட் லுக்ஸ் குட். இன்ஃபேக்ட் இந்த செல்ஃபி கேமரா வச்சு 4K வீடியோ ரெக்கார்டிங் பண்ணலாம். ஃபைனலி 4K 30 FPS வீடியோ ரெக்கார்டிங் ஆப்ஷன் இருக்குது. அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா டெலிஃபோட்டோ கேமரா இருக்குல்ல, அதோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது, நாட் டூ பேட். 3x வரைக்கும் நல்லா இருக்குது. ஆனால் 3xக்கு மேலே 6x இன்செட்ஸ் க்ராப் ஆகட்டும், இல்லை 6xக்கு மேலே நீங்கள் போனீங்கன்னா iQOO 12 தான் கொஞ்சம் பெட்டராக இருக்குங்க. சரி, அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா பற்றி கேட்டிங்கன்னா iQOO 12 தான் பெட்டராக இருக்குது. iQOO 12 டேக்ஸ் பெட்டர் லுக்கிங் பிக்சர்ஸ் than OnePlus 12. அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த டெலிஃபோட்டோ கேமரா வச்சு நீங்கள் மேக்ரோ கூட ஷூட் பண்ணலாம். 3xல 6xல அது கூட iQOO 12 தான் கொஞ்சம் ஷார்ப்பராக இருக்குங்க, பெட்டராக இருக்குது நாங்கள் எடுத்து பார்த்தபோது. சரி, எல்லா கேமராஸ் பற்றி சொல்லிட்டு பிரைமரி கேமரா எப்படி இருக்குப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரைமரி கேமரா வந்து டே லைட் நீங்கள் ஃபோட்டோஸ் எடுத்தீங்கன்னா நல்லா இருக்குங்க, ஷார்ப்பாக இருக்குது, டீட்டெயில்டாக இருக்குது, கலர் ஆக்யூரசி கூட ஓரளவு பரவாயில்ல. இன்ஃபேக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா HDR பர்ஃபார்மன்ஸ் கூட ஓரளவு நல்லா தான் இருக்குது. ஆனால் லோ லைட்டில் வந்து கொஞ்சம் கோட்டை விட்டு இருக்குங்க OnePlus 12. லோ லைட் பர்ஃபார்மன்ஸ் iQOO 12 OnePlus 12 கம்பேரிசனில் சூப்பராக இருக்குங்க. ஆனால் அதே சமயத்தில் வீடியோ ரெக்கார்டிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா OnePlusல தான் பெட்டராக இருக்குது. OnePlusோட வீடியோ ரெக்கார்டிங் குவாலிட்டி வந்து iQOO 12 கண்டிப்பாக பெட்டராக இருக்குங்க. ஏன்னா உங்களுக்கு 4K 60 FPS வீடியோ ரெக்கார்டிங்கில் ஹையர் பிட் ரேட் வீடியோ ரெக்கார்டிங் கிடச்சிருது. ஆடியோ ரெக்கார்டிங் குவாலிட்டி நல்லா இருக்குது. Alright, so now we're shooting a 4K 60 FPS video using the primary camera on the OnePlus 12 and the iQOO 12 at the moment. Do let us know what you guys think of the image quality, the image stabilization as I walk around slightly. இன்ஃபேக்ட் நீங்கள் 4K 60 FPS அல்ட்ரா வைட் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அது பெட்டராக இருக்குது. டெலிஃபோட்டோவில் கூட பெட்டராக இருக்குது. இன்ஃபேக்ட் நீங்கள் பிரைமரி கேமரா வச்சு 4K 30 FPS டால்பி விஷன் வீடியோஸ் கூட OnePlus 12 ஷூட் பண்ணலாம். ஸோ செல்ஃபீஸ் அண்ட் வீடியோஸ்க்கு நான் வந்து கண்டிப்பாக OnePlus 12 பிக் பண்ணுவேன். ஆனால் பிரைமரி கேமரா எடுத்துக்கோங்க, அல்ட்ரா வைட் எடுத்துக்கோங்க, இல்லை டெலிஃபோட்டோ எடுத்துக்கோங்க, ஐ வுட் ப்ரிஃபர் தி iQOO 12. ஸோ இதாங்க எங்கள் டீடைல்டு அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ ஆஃப் த OnePlus 12. கண்டிப்பாக நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்குங்க, நான் OnePlus 12 வாங்கலாமா இல்லை iQOO வாங்கலாமா, iQOO 12 வாங்கலாமா அப்படின்னு. ஸோ அந்த டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் கேமராக இருந்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபோட்டோகிராஃபி பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் iQOO 12 தான் கன்சிடர் பண்ணணும். உங்களுக்கு வந்து பெட்டர் பேட்டரி லைஃப், கர்வ் டிஸ்பிளே, பெட்டர் குவாலிட்டி டிஸ்பிளே, அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் குட் வீடியோகிராஃபி குவாலிட்டி வேணும்னா OnePlus 12 இஸ் த வே டு கோ. ஜெனரலி எனக்கு என்ன தோணுதுன்னா, நிறைய பேர் OnePlus வாங்குறதுக்கு விரும்புவாங்க. ஏன்னா OnePlusோட பிராண்ட் வேல்யூ கூட கொஞ்சம் பெட்டராக இருக்குது. OnePlusஸை பற்றி பேசும்போது மோஸ்ட்லி எல்லாரும் வந்து சாம்சங் கூட தான் கம்பேர் பண்ணுவாங்க, நாட் அகேன்ஸ்ட் iQOO. பட் நம்ம டெக் கம்யூனிட்டியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா iQOO இஸ் அ ஃபேண்டாஸ்டிக் ஃபோன். எஸ்பெஷலி ப்ரைசிங்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணியிருக்காங்க. OnePlus இஸ் ஆல்சோ வெரி வெரி குட். எந்த ஃபோன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கண்டிப்பாக காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் டக்குன்னு டெக் போடுங்க, கிளிக்கு Trakin Tech தமிழ்.